அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மேஷராசி. மேஷராசிக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ. காரணம், சுக்கிரன் அப்படின்ற கிரகம் வலுவிழந்திருக்கிறாரு 6ஆம் இடத்துல. இது ரொம்ப முக்கியமாக காலபுருஷ தத்துவத்துக்கும் இது ரொம்ப பொருந்தும். இது மேஷராசிக்கும் ரொம்ப பொருந்தும். மேஷராசி மேஷ லக்கணம் அந்த 2ஆம் பாவம் 7ஆம் பாவத்துக்குரிய சுக்கிரன் வலுவிழக்கும் போது மனைவியிடம் கருத்து வேறுபாடு, சில முரண்பாடான விஷயங்கள் ஏற்படுத்தும். முடிந்தவரை நீங்கள் உங்கள் மனைவியிடம் நிதானமாக இருங்கள். சுக்கிரன் வலுவிழக்கக்கூடிய இந்த தன்மைக்கு டோட்டலாக இதை பாசிட்டிவான பலனுக்கு கொண்டு வந்துடலாம். இனிப்பு வகை உணவுகளை அன்னதானமாக கொடுப்பது தான் இதில் முதல் பரிகாரமே. எத்தனை பேரை நீங்கள் மகிழ்விக்கிறீர்களோ அந்த அளவுக்கு சுக்கிரன் உங்களுக்கு பாசிட்டிவாக வேலை செய்ய தொடங்கிவிடும். ஏன்னா சுக்கிரன்ற கிரகம் தான் சந்தோஷத்துக்குரிய கிரகம். காலபுருஷ தத்துவத்துக்கே 2வது வீடு, அது 7வது வீடு. குடும்பம், மனைவி, நண்பர்கள், கணவர், பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் எல்லாமே இதுதான். அப்போ இதோடைய தன்மை உங்களுக்கு முழுக்க முழுக்க பாசிட்டிவாக, மிக உயர்வாக, மிக உன்னதமான இப்படி எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். சுக்கிரன் இப்போ சூரிய நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது 5ஆம் இடமும் வேலை செய்யும். முதல் குழந்தை விஷயத்திலும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். முதல் குழந்தை விஷயம் அந்த சூரியன் கூட கேது நட்சத்திரத்தில் இருக்கும்போது ஜீவசமாதி சித்தர் வழிபாடு செய்யும் போது மனசு தெளிவடைய வைத்துவிடும். சூரியன் கேது நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சூரியன் சுக்கிரனும் சூரியனோட நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது சூரியனுடைய தன்மை கேதுவோடு தொடர்பட்டிருக்கும் போது கேது மேஷத்துக்கு 6ல் இருக்கிறார். அப்போ சூரியன் கேது நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணும்போது கடன், நோய், எதிரி, நண்பர்களை எதிரியாக பார்க்கக்கூடிய நிலை, மனைவியை எதிரியாக பார்க்கக்கூடிய நிலை, கணவரை எதிரியாக பார்க்கக்கூடிய நிலை, 2வது குழந்தையை எதிரியாக பார்க்கக்கூடிய நிலை, இவை அனைத்துமே உங்களுக்கு பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கும். இதை பாசிட்டிவாக படுத்துறதுக்கு தான் பரிகாரங்கள் சொல்லியிருந்தேன். கூடுதலாக வெள்ளி மோதிரம், வெள்ளி செயின், டைமண்ட் கூட போடலாம். அது சுயஜாதத்தை பார்த்துட்டு போகிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. சுக்கிரனுடைய தன்மையே நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு சென்றால் கூட அந்த கல்யாணத்தில் இருக்கக்கூடிய மணமகன் மணமகளை வாழ்த்தும் பொழுது சுக்கிரனின் தன்மை உங்களுக்கு இன்னும் நேர்மறை பலன்களை அதிக அளவில் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கும். நீங்கள் மனதார வாழ்த்துங்கள். மனசுக்குள்ளே இந்த மணமகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், எல்லாவித மகிழ்ச்சியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டும், நல்லது நடக்க வேண்டும், என்ன நான் சொல்ல முடியும். மனசுக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இதெல்லாம் இந்த உலகத்தில் வேறு எதுலேயுமே எடுக்க முடியாது. இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. நிறைய பேர் கல்யாணத்துக்கு போயிட்டு கோவப்பட்டுட்ருக்காங்க, கல்யாணத்துக்கு போய் பொறாமப்பட்டுட்ருக்காங்க, கல்யாணத்தில் போயிட்டு பொறாமப்பட்டுட்ருக்காங்க, கோவப்பட்டுட்ருக்காங்க. இது படும்போது இன்னும் நமக்கு கல்யாணம் ஆகலையே, இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சு, இவங்களெலாம் கல்யாணம் ஆகுது அப்படின்னு ஒரு வருத்தப்படும் போது சுக்கிரனின் தன்மை இன்னும் பாதிக்கப்பட்டு பலவீனப்பட்டு உங்களுக்கு இரக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துவிடும். அப்போ ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு சுக்கிரனுடைய தன்மையை பாசிட்டிவாக மாற்றுவதற்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும். இரவு தூங்கும்பொழுது ஏலக்காய் பால் சாப்பிடலாம். பெண்கள் தினமும் ஏலக்காய் பால் சாப்பிடலாம். ஆண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமை மட்டும் சாப்பிட வேண்டும். இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது நல்ல விதமான நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். தங்க நகைகள், சொத்துக்கள், பணம் இவை அனைத்தும் பல மடங்கு உங்களுக்கு அதிகப்படியாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே ஏற்றத்தை ஏற்படுத்தி உயர்வான வாழ்க்கை, உயர்வான விஷயத்துக்குள் கொண்டு சென்றுவிடும். சுக்கிரனுடைய தன்மை வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகள், தங்கச்சி
சகோதரிகள் இல்லை சொந்தக்காரங்க இந்தமாரி அந்த சுக்கிரனுடைய தன்மையெல்லாம் வலுவிழந்து பாதிப்படைந்திருக்கும் போது யாருக்கும் உங்களை பிடிக்காம கூட போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அப்போ இந்த பரிகாரங்கள் செய்யும்போது அந்த தன்மையெல்லாம் பாசிட்டிவாக வேலை செய்ய தொடங்கிவிடும். சுய ஜாதகத்திலே அந்த சில கிரகங்கள் பாதிப்படைந்து ராகு கேதுடைய தொடர்பில் சுக்கிரன் இருக்கும்போதெல்லாம் இது ஆகாத நிலை, ஒத்து வராத நிலை, இதெல்லாம் ஏற்படுத்தி அவப்பெயரை ஏற்படுத்தி மிக உயர்வான வாழ்க்கை, உயர்வான நிலைக்கு செல்வதற்கான தடைக்கற்களையும் உருவாக்கி கொடுத்துவிடும். அப்போ அந்த தடைக்கற்கள் எல்லாமே நிவர்த்தி செய்வதற்கு தான் கல்யாணத்துக்கு சென்றால் வாழ்த்துக்களை தெரிவிப்பதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இப்போ இருக்கிற கோச்சாரத்தில் இருக்கிற சூரியன் கேது நட்சத்திரம் இருக்கும்போது தொடர்ச்சியாக ஜீவசமாதி சித்தர் கோவில்களுக்கு செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை நாட்களில் செல்வது, பௌர்ணமியில் செல்வது, அமாவாசையில் செல்வது, இப்படி சென்று வரும்போது உங்களுக்கு உயர்வான உன்னதமான நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து நல்ல விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப முக்கியமாக முன்ஜென்ம கர்ம வினைகள், போன ஜென்மத்தில் செய்த நல்லது கெட்டது இந்த கணக்கு வழக்குமே 5ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் எப்பயுமே ஆக்டிவேட் பண்ணும். 5ஆம் இடத்துல 5ஆம் வீட்டுக்குரியவர்களே வரும்போது இந்த விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால தான் சூரியன் 5ஆம் இடத்துல தற்போது இருக்கிறார். அந்த சூரியன் கேது நட்சத்திரத்திலிருந்து அந்த கேது 6ல் இருக்கிறனால தான் கடன் விஷயத்தில் நல்ல நண்பர்களையே எதிரியாக மாற்றிக்கொள்ளக்கூடியது. இப்படி இந்தமாரி எல்லாம் உங்களுக்கு எதிர்மறையான விஷயங்கள் எல்லாமே சரி செய்து கொடுக்கும். மிக உயர்வான வாழ்க்கைக்குள் கொண்டு செல்லும். உங்களுக்கு நல்ல பலன்கள், நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளாக உங்களுக்கு ஏற்பட்டுருக்க தடைகள் எல்லாம் நிவர்த்தி செய்து கொடுக்கும். எதிரிகளிடமிருந்து நீங்கள் மீண்டு வந்து விடுவீர்கள். நல்ல மனிதர்களிடம் நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஃப்ரெண்ட்ஷிப்லேயோ திருமண வாழ்க்கையிலையோ இப்படி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் ஒன் பை ஒன்று உங்களுக்கு ஏற்படும். இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் அது எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்களை தான் அதிக அளவில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதேபோல் சுக்கிரன் ஜென்மத்தில் 6ஆம் பாவம், தன் வீட்டுக்கு 5ஆம் பாவம், மேஷத்துக்கு 6ஆம் பாவம், நண்பர்களை எதிரியாக மாற்றுவதும், உங்களுக்கு எதிரியாக உங்களை பார்க்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் வலுவிழக்கும் போது நன்மையும் இருக்குது. ஏன்னா ஒரு கிரகம் வலுவிழக்கும் போது அது மாரகஸ்தானம், அது வலுவிழக்கும் போது நன்மையும் இருக்குது. ஆனால் நன்மை அப்படின்றது ஒரு 30% இருக்குது. அது ஏற்கனவே சொன்ன பரிகாரங்கள்லாம் செய்யும்போது இது இன்னும் கூடுதலாக ஏற்படும். அப்போ உங்களை எதிரியாக பார்க்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் பலவீனப்பட்டு உங்களிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். அதேபோல் ரொம்ப நாளாக உங்களுக்கு தடையாக இருந்த பல்வேறு விதமான விஷயங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள், அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப உயர்வான உன்னதமான நல்ல ஒரு வாழ்க்கைக்குள் நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ரொம்ப நாளாக உங்களுக்கு யார் எதிரியாக உங்களை பார்த்தா அவங்களும் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. அது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான பலன்களை ஏற்படுத்தி கொடுத்துவிடும். ரொம்ப முக்கியமாக ராகு சனி நட்சத்திரத்தில் உங்களுக்கு தொடர்பு பெற்றிருப்பதால் ராகு சனி நட்சத்திரத்தில் உங்களுக்கு வெளிநாட்டு பணம், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், இப்படி பல்வேறு விதமான நல்ல விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஃபுல் பாசிட்டிவான விஷயம். அடுத்தபடியாக புதன் கிரகம் 4ஆம் இடத்தில் இருக்கும்போது கடனில் வீடு வாங்க வைக்கும், நரம்பு சம்பந்தமான விஷயங்களுக்கு சிறு சிறு தொந்தரவு கொடுக்கும். இதற்கெல்லாம் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும். ரொம்ப கத்தி பேசக்கூடாது. நரம்பு சம்பந்தமான தொந்தரவுகளை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டிய விஷயம். ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்த தடை எல்லாம் நிவர்த்தி செய்து புதிய ஒரு வழி, புதிய ஒரு வாழ்க்கைக்குள் நீங்கள் செல்லப் போகிறீர்கள். இது வந்த பிறகு உங்களுக்கு எல்லாமே ஏற்றத்தையும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும்.
புதிய நண்பர்கள், புதிய உறவுகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும். இவை அனைத்தும் உங்களுக்கு நல்ல விஷயம். இந்த காணொளி உபயோகமாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.